அடுத்த நீள்வட்ட பாதையில் பூமியுடைய 2வது நீள்வட்ட பாதையில் என்ன இருக்குன்னா குரு இருக்கு. குரு இருக்கு. அதைத்தான் இங்கே என்ன செய்யறோம்னா குரு 2வது நீள்வட்டத்தில் என்ன இருக்குன்னா இங்கே குரு இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் குரு வச்சிரும். இந்த வீட்டை என்ன சொல்றோம்னா இந்த வீட்டுக்கு அதிபதி, இந்த வீட்டுடைய பேர் என்ன மீனா. இந்த வீட்டினுடைய சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா மீன் குஞ்சு போட்டிருப்பாங்க. காலச்சக்கரத்தில் அது 12ஆம் வீடு. கடலின் ரகசியங்களை அறிஞ்சவங்களை யாருமே இல்லை. 12ஆம் வீட்டை வந்து என்ன சொல்லணும்னா ரகசியங்கள்னு சொல்கிறோம். ரகசியங்கள் நிறைந்த வீடுன்னு சொல்கிறோம். 12ஆம் வீட்டை என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக விரயபாவம் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க பாரம்பரியத்தில். 12ஆம் வீடு விரயம், விரயம்னா விரயங்க சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்கே நீங்கள் படிக்க வந்ததுக்கு பின்னாடி எல்லாமே ஒரு அறிவியல் இருக்குது. இந்த அறிவியல் பூர்வமாக தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே கரெக்டாக செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல கற்றுக்கிறத தெளிவாக கற்றுக்குறங்க. படிச்சிருக்கோம் சார், 12 கட்டம் சார், எல்லாரும் சொல்லியிருக்காங்க சார், அந்த காலத்தில் இந்த காலத்தில் சொல்லியிருக்கு. இதில் என்ன சார் விளக்கம் கொடுக்க போகிறீங்க? இதில் என்ன சார் அதிபதி? இதில் என்ன சார் சிம்பிள்? அப்போல்லாம் இருக்கக்கூடாது. ஜாதகம் படிக்க வந்துட்டிங்கன்னா அதில் ஒரு துல்லியம் வேண்டும். அப்போ எப்படி உருவாச்சு? ஜாதக கட்டம் எப்படி உருவாச்சு? அதனால் அதிபதியில் ஏன் கொண்டு இங்கே உருவாக்கியிருக்காங்க? அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு அஸ்ட்ராலஜராக நெஞ்ச நிமித்தி சொல்லணும். எப்போதுமே அஸ்ட்ராலஜரா இளங்கோட்டை படித்தேன்னா என்னால் தெளிவாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் 10,000 ஜாதகத்துக்கு மேலே போட்டு ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு ஜாதகங்களும் இந்த கிரகங்களோட சேரும்போது எந்தெந்த துன்பங்களை கொடுக்குது, என்னென்ன உங்களுக்கு இப்போ நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறாங்க, நிறைய ஆராய்ச்சி மூலமாக தான் அதை கொடுக்குறோம். ஏன்னா புத்தகங்களில் படித்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. என்னுடைய மாணவர்களுக்கு புத்தகங்களே வழங்குறதில்லை. என்னோட புத்தகங்கள் இருந்தால் கூட குறிப்புகளாக தான் கொடுப்பேன் ஒழிய புத்தகங்களே வழங்குறதில்லை. ஏன்னா அனுபவம் தான் ஜோதிடம். 5ஆம் பாவம் என்பது ஜோதிடம். அப்போ 5ஆம் பாவம் ஜோதிடம் என்ன சொல்லணும்? இயற்கை. 5ஆம் பாவத்தில் இயற்கையை வச்சுருக்காங்க. இயற்கையாக படிச்சுக்கிறணும். 4ஆம் பாவம் என்பது செயற்கை. அப்படியே உருத்தட்டக்கூடாது. மலை மேடு இதெல்லாம் அந்த காலத்தில் தேவையே இல்லை. அந்த புக்கில் படிச்சுன்னா போட்டிருப்பீங்க குறுக்கு சந்து, நெடுக்கு சந்து, நீட்ட சந்து. அதெல்லாம் இப்போ தேவையே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா எங்களோட 3 விதமான வகுப்புகள் கொடுக்குறோம். உங்களுக்கு 6 மாத பயிற்சின்னு ஒன்று கொடுக்குறோம். அதை 3 மாதங்களே நீங்கள் படிச்சுக்கிறலாம். 3 மாதங்களே சிறப்பான ஜோதிடர் ஆயிடலாம். அதுக்கு 1 வருட பயிற்சி கொடுக்குறோம். அதை விட அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். 3 வருட பயிற்சி இருக்குது. அதனால நாங்கள் லைஃப் டைம் மெம்பர்னு உங்களுக்கு கொடுக்குறோம். லைஃப் டைம் மெம்பராக வந்துட்டு 3 வருட பயிற்சி கொடுக்குறோம். அதில் கம்ப்ளீட்டாக தரவாக உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். எதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். 3 வருடம்னா 3 வருடம் வரணுமா சார்? இல்லை. குறைஞ்சபட்சம் நாங்கள் இந்த டிவிடியை படிச்சுட்டு டிவிடியை பார்த்துட்டு 4 வகுப்புகள் வாங்க. ரொம்பலாம் வேண்டாம். 4 வகுப்புகளை உங்களை நான் ஜோதிடர் ஆக்குறேன். என்னால் முடியும், நிச்சயமாக முடியும். ஆனால் 4 வகுப்பில் சொல்லிடலாமா சார்னா? 4 வகுப்பில் சொல்லிவிட்டு அறகுறையாக கற்றுட்டு உடனே போய் நம்ம தொழில் இறங்கிட முடியுமா? முதல்ல நம்ம பழகணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா பயிற்சிக்கும் ஒரு 6 மாத கால பயிற்சி கொடுக்குறாங்க. காவல்துறையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எந்த ஒரு தொழில் நீங்கள் எந்த ஐடி ஃபீல்டாக போட்டு ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? அப்போ நம்ம இந்த விஷயம் தெரியும். இதை இன்னும் எப்படி துல்லியமாக தெளிவாக தெரியறதுக்கு தான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறோம், குறைஞ்சது ஒரு 6 மாதம் 1 வருடம் 3 வருடம் எங்களோட இருக்க சொல்கிறோம். இருக்க சொல்கிறேன்னா பொழுதோட வர தேவையில்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில். கடைசி காலத்தில் மற்ற தொழிலாக இருந்தால் வெளியே போய் சொல்லிடுவாங்க. இங்கே அப்படி இல்லை. வயது ஆக ஆக இந்த ஜோதிட தொழிலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமை கூடிக்கிட்டே இருக்கும். உங்களை பற்றி பேர் கூடிக்கிட்டே இருக்கும். வருமானமும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜாதகமே இப்படித்தான். ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா சரி, செலவு அதிகமாக இருக்கும், வருமானம் கம்மியாக இருக்கும். இந்த ரேஷியோவில் தான் போயிட்டுருக்கும். செலவு வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும். வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே செலவு அதிகமாக இருக்கும் ஆரம்ப காலங்களில். போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவே சுத்தமாக இருந்துடும். வருமானம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த ஃபீல்டு. நீங்கள் ஜோதிடத்தை எப்போதுமே படிக்க வரணும்னா ஒரு ப்ரொஃபஷனை எடுத்து படிக்கணும். நான் அதில் ஏர்ன் பண்ணணும், ஒரு வெறி வரணும். ஏன்னா 5ஆம் பாவம் என்பது ஜோதிடம், 3ஆம் பாவம் என்பது நம்ம மனசு. 5ஆம் பாவத்துக்கு விரைய பாவம் 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்தை தடுக்கக்கூடியது 3ஆம் பாவம். அதில் 3ஆம் பாவத்தில் மனசுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, தைரியம்னு ஒன்று வச்சுருக்காங்க, வீரியம்னு ஒன்று வச்சுருக்காங்க. முதல்ல மனசு வைக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜோதிடர் ஆக முடியும். என்னாலையும் முடியுங்கிறது வரணும். எனக்கு வராதுங்கிற பேச்சே பேசக்கூடாது. இங்கே ஜோதிடம் எனக்கு கண்டிப்பாக வரும், நான் வர வைப்பேன் கண்டிப்பாக. பைக்கு ஓட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. பைக்கு ஓட்டுறது எல்லாருக்குமே ஓட்ட தெரியும். யாரும் ஓட்ட முடியாமல் இல்லை. யாரும் முயற்சி பண்ணாலும் எல்லாமே வண்டி ஓட்டுவாங்க. என்ன ஒரு சில பேர் 120 கிலோமீட்டர் ஸ்பீட் போவார், ஒருத்தர் 50ல் போவார், ஒருத்தர் 40ல் போவார். இப்போ வண்டி எல்லாருமே தான் ஓட்டுறாங்க, இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஹேண்டில் பண்ணுற வித்தியா ஒருத்தர் கட்டடிச்சிட்டு போவார், ஒருத்தர் மெதுவாக போவார், ஒருத்தர் ஓரமாக போவார்.
அது அவருடைய விருப்பம், அவருடைய ஸ்டைல் மாதிரி. இங்கே ஜோதிடம் என்பது எல்லாத்துக்குமே வரும் சார், அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. எனக்கு வருமா சார்ங்கிற கேள்வியே கேட்கக்கூடாதீங்க. கண்டிப்பாக ஜோதிடம் வரும். ஏன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். ஜாதகம்னா என்ன, கட்டம்னா என்ன, இந்த கட்டம் எப்படி வந்துச்சு, இதுவரையும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன, திருக்கணிதம்னா என்ன, இந்த சிஸ்டம் எதுக்காக படிக்க வந்திருக்கீங்க. அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு துல்லியமாக சொல்லிக் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் பைக் ஓட்ட தான் வந்திருக்கீங்க. பைக் ஓட்ட வரும்பொழுதே உள்ள அந்த கேபிள் எங்கேருந்து சார் வந்துச்சு, பெட்ரோல் எப்படி சார் சப்ளை ஆகுது, இன்ஜின் எப்படி சார் கண்டுபிடிச்சான், இந்த ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் முதல்ல வண்டி ஓட்டணும், வாகனம் ஓட்டணும், புத்தகத்தில் போய் படிச்சுட்டு வாகனம் கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு புத்தகத்தை படித்து வண்டி ஓட்ட முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதே மாதிரி தான் புத்தகத்தை படிச்சுட்டு தயவு செய்து ஜோதிடம் வரும்னு நினச்சிங்கன்னா இதை விட ஹம்பக் வேறு எதுவுமே இல்லை. நிறைய பேருக்கு நம்ம மக்களுக்கு பார்த்த உடனே எங்கேயாவது புக்கை பார்த்தோன்னா ஒரே நாளில் ஜோதிடர் ஆகலாம். நட்சத்திர புக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிறது. நான் அடுத்த நட்சத்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வர்றேன். நட்சத்திரத்தை பற்றி வாங்கி வச்சுக்கிறது. எனக்கு இந்த நட்சத்திரங்க, நீ இந்த நட்சத்திரம் நம்மளோட ஒன்றா இருப்போம்னு சொல்லி பழகிறது கடைசியில் இதாகி போய் நஷ்டமாக போயிட்டு இல்லை எனக்கு அப்படி துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்கிறது. நீங்கள் நானும் ஒரே ராசிங்க, நான் ஒன்றா பழகிறேன்னு பழகிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நஷ்டமாகி போகிறது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ராசிங்கிறது என்ன, சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கோ அந்த நட்சத்திரத்தை என்ன சொல்கிறோம்னா ராசின்னு சொல்கிறோம். அந்த எந்த கட்டமோ அந்த கட்டத்தை ராசிங்கிறோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேசத்தில் அஸ்வினின்னு நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்தில் போகுதுன்னா இன்றைக்கி பிறக்கிறவங்க எல்லாருமே அஸ்வினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது. அப்போ இன்றைக்கி பிறக்கிறவங்க எல்லாருமே கேது தசை தான். ஆனால் இன்றைக்கி பிறக்கிறவங்க எல்லாருமே என்ன ராசிங்க, மேசராசி தாங்க. இன்றைக்கி பிறக்கிறவங்க எல்லாருமே மேசராசி தான். இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரத்தில் போச்சுன்னா இன்றைக்கி பிறக்கிறவங்க எல்லாருமே மேசராசி தான். ஏன்னா சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துடைய ரேசஸை வாங்கி பூமிக்கு வழங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் நல்லா இருந்தால் அன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், கெடுதலாக இருந்தால் இந்த அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு கெடுதலை கொடுக்கும்னு வச்சுக்கிறோம். இதை அடுத்து பார்ப்போம் உங்களுக்கு. சரி, இன்னைக்கு ரைட்டுங்க, இன்னைக்கு பிறந்த ஊரா மேசராசி ரைட்டு. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் எங்கே இருக்குன்னா மேசத்தில் இருக்குது. இது மேசராசி. அடுத்து நாளைக்கு எதில் போவார், அஸ்வினிக்கு அடுத்து என்ன பரணியில் போவார். பரணிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். நாளைக்கு பிறக்கிறவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை தான். ஆனால் ராசி என்ன ராசிங்க, சேம் அதே மேசராசி தான். நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. நான் எதுக்காக இந்த யூடியூப் மூலமாக, இந்த ட்விட்டர் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக அதை கொடுக்குறேன்னா நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஏன்னா உலகத்தில் போட்டி இல்லாமல் முன்னேறவே முடியாது. யாரை ஒருத்தர் நீருக்குள்ளே போட்டு அமுக்குறாங்களோ அவங்களால தான் எந்திரிக்க முடியும். யாருமே அமுக்கலைன்னா சரி எந்திரிக்கவே முடியாது. நிறைய பொறாமைகள் போட்டிகள் வரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லலை. அதற்காக உண்மையை யாரும் மறைக்க முடியாது. இது யாரும் சொல்வதெல்லாம் உண்மைதான். இதை யாரும் மறுக்க முடியாது. இப்படி தான் இருக்குது. ஜாதக கட்டங்கிறது நம்ம உருவாக்கலை, முன்னோர்கள் உருவாக்குனது. அது என்ன காரணங்களும் அந்த காலத்தில் கண்டிப்பாக விளக்கம் இல்லாமல் கண்டிப்பாக சொல்லியிருக்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் அந்த விளக்கத்தை வெளியே கொண்டாடும் பொழுது பார்த்தீங்கன்னா அது சரியாக சொல்லாமல் போயிருக்காங்க. அப்போ அறிவியல் பூர்வமான உண்மை இது. ஒரு மழை வருதுன்னு சொல்கிறோம், மழை வருதுன்னு சொல்லிட்டு ஒரு வானிலை ஆராய்ச்சிக்காரர் சொல்கிறாரு. அப்போ அழகாக மழை பெய்யுது. அதை நம்ம என்ன சொல்கிறோம், அறிவியல்னு ஏற்றுக்கிறோம். ஆனால் ஜோதிடத்தில் ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லும்போது என்ன சொல்கிறோம், இது என்ன சொல்கிறோம், ஆன்மீகம் கொண்டு போகிறோம். இந்த ஆன்மீகம் எது, அறிவியல். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஜோதிடத்தை வீழ்த்துறதுக்கு வேறு யாருமே தேவையில்லை. ஒரு ஜோதிடத்தை வீழ்த்துவதற்கு இன்னொரு ஜோதிடரால் மட்டும்தான் முடியும். நண்டு கதை தான். ஒருத்தனா இவனா இன்னைக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறதா, இவ்வளோ தூரம் ஒரே நாளில் பேர் எடுக்கிறதா, இவனை எப்படி நம்ம வளர விடுறது, இப்படித்தான் இந்த உலகம் ஓடிட்டு இருக்க ஒழிய யாரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 12 பாவங்கள் வேலை தான் செய்யும். எதிர்ப்பு இல்லாமல் வாழ்க்கை என்பது எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் முதல்ல நீங்கள் ஜோதிடர் ஆனவன்னு என்ன சொல்லுவாங்க, முதல்ல ஆமாம் இவர் நேற்று வரை ஒரு இதாக இருந்தால் நீங்கள் ஜோசியர் ஆகிட்டார் சொல்லத்தான் செய்வாங்க. ஏன்னா பக்கத்துக்காரனுக்கு உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காது. ஆனால் நீங்கள் இதே வருமானம் நிறைய அளவில் சம்பாதிக்கும் பொழுது, ஏன்னா 5, 9ங்கிறது ஜோதிடத்தினுடைய திரிகோண பாவம் சொல்கிறது. இந்த 5, 9க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸேஷன் கிடையாது, இவ்வளோ இன்கம்ட்டு. ஏன்னா அன்பளிப்புகளோட வர்றது. அன்பளிப்புக்கு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? ஒரு இடத்துல போய் கொடை கேட்டு போகிறீங்க, அந்த கொடைகள் கேட்கும்பொழுது இவ்வளோதான் சார் எனக்கு ஃபிக்ஸ் ஆகுன்னு சொல்லி கட்ட முடியுமா? ஒருத்தர் 500 எழுதலாம், ஒருத்தர் 1000 எழுதலாம், ஒருத்தர் 1 லட்சம் எழுதலாம், ஒருத்தர் கொடுக்காம கூட போகலாம். அதே மாதிரி ஜோதிடம் என்பது 5, 9 ஆசீர்வாதத்தில் கிடைக்கக்கூடியது உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் இவ்வளோ தான் ஃபிக்ஸேஷன் சொல்லிட்டு ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க மக்கள் உங்களுடைய ப்ரிடிக்ஷனை பார்த்து, உங்களுடைய ஜோதிட அறிவை பார்த்து. அதனால் எப்போதுமே ஜோதிடம் சொல்லும்போது தைரியமாக தன்னம்பிக்கையாக இருங்க. எல்லாமே நாங்கள் சொல்கிறது ஃபுல்லாக சயின்டிஃபிக்காக தான் சொல்கிறோம். இப்போ சயின்ஸ் தான் நான் சொல்கிறது ஃபுல்லாக அறிவியல் தான்.
எல்லாத்தையும் வந்துட்டு இந்த உலகத்தில் ஏற்றுக்கிறாங்க, ஜோதிடத்தை மட்டும் ஏற்றுக்கிற மாட்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய முரண்பட்ட கருத்துக்குனாலையும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பலன் சொல்கிறான். ஒரே ஜாதக நோட்டை ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறார், ஒருத்தர் அவர் ஒரு பலனை சொல்கிறாரு, அவரே திரும்ப அதே ஜாதகத்தை திரும்ப போய் நோட்டை கொடுக்கும்போது துருவ கணிதத்தை மட்டும் வச்சு தான் பலன் சொல்கிறாங்க ஒழிய துருவ கணிதம் இல்லாமல் மற்ற வச்சு அவங்களால பலன் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு 3 கிரகங்கள் தான். சனி கெட்டுப்போச்சு, 7.5 சனி, கண்ட சனி, பொங்கு சனி, மெங்கு சனி, அதை முடிச்சுக்கிறாங்க. இல்லைன்னா ராகு கேது பார்வை, இதை வச்சு என்ன செய்கிறாங்க? ஒப்பேத்திறாங்க. அப்போ ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே எந்த கிரகமாக இருந்தாலும் அது நல்ல இடத்துல இருந்தால் நல்லது தான் செய்யும், கெட்ட இடத்துல இருந்தால் மட்டும்தான் கெட்டது செய்யும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு ஜாதகத்தில் எப்படி உங்களுக்கு பார்க்கணுங்கிறத துல்லியமாக சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன். ஒரு எப்படி 12 பாவங்கள் 12 உறுப்புகள் எப்படி மொத்த உடலையும் கண்ட்ரோல் பண்ணுதோ அதே மாதிரி 12 ராசி கட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக 100% சொல்லும். எல்லாருக்குமே சில சர்க்கிள் இருக்கத்தான் செய்யும் ஜாதகத்தை பொறுத்தளவில். ஆனால் சொல்கிறது ஃபுல்லாக சர்க்கிளாகவே இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை இருக்குது. ஒரு ஜாதகம் சொல்லும்பொழுது ஒருத்தருடைய மனநிலை சரியில்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் ரூலிங் பிளான்ட் போடும்போது நீங்கள் சரியாக போடாமல் கூட விட்டுருக்கலாம். இல்லை கட்டணத்தில் சில வேரியேஷன் இருக்குன்னா நீங்கள் ஏதோ அதிருப்தியோடு போட்டிருக்கலாம். ஆனால் ஒரு ஜோதிடத்தை துல்லியமாக ஆராய்ந்து ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா 100% இந்த முறை மூலமாக உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கண்டிப்பாக ஜாதகர் இல்லாமல் யாருக்கும் ஜாதகம் போடக்கூடாது. அப்படின்னா ஜாதகம் நேரம் வரணுமா சார்? இல்லை. வெளிநாடுகளில் தான் எல்லோரும் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், இப்போ நாங்கள் மலேசியாவில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். வெளிநாடுகளிலேருந்து படிக்கிறாங்க, கனடாவிலேருந்து படிக்கிறாங்க, யூஎஸ்ஏலேருந்து படிக்கிறாங்க, ஜெர்மன்லேருந்து படிக்கிறாங்க, மலேசியா சிங்கப்பூரில் நிறைய நேரடி வகுப்புகளுக்கு வர்றாங்க, சிலோன்லேருந்து படிக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? நேரடியாக படிக்கிறாங்களா? இல்லை, ஸ்கைஃப் மூலமாக தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பயிற்சி வகுப்புகளுக்கான டிவிடி நாங்கள் முன்னாடியே கொடுத்துறோம். எல்லாம் ஒன்று தான். நீங்கள் நேரடியாக வந்து இப்போ வகுப்புகளுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் நேரடியாக வீட்டில் உட்காந்து கேட்குறீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நேரடியாக வந்தால் கூட உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். வீட்டில் உட்காரும்பொழுது உங்களுக்கு பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். யார் ஒருவருமே இந்த பேசிக் டிவிடிலாம் பார்த்தீங்கன்னா 40 மணி நேரம் 20 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு டிவிடி பயிற்சி கொடுக்குறதே இல்லை. காரணம் என்னென்னா, நான் எதுக்காக இந்த டிவிடியை போட்டு கொடுக்குறேன்னா அது ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வயதான காலத்தில் தான் அந்த ஆன்மீகத்து மேலே ஒரு நாட்டம் வரும். நாட்டம் வரும்போது உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது. நான் பொழுதோட காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து நான் ஈவினிங் 5 மணிக்கு கிளாஸ் முடிக்கும் பொழுது அவங்களால சோர்ந்து போயிடுவாங்க. பேட்டரி இருக்கா? 10 மணிக்கு மேலே 10 மணி நேரம் 8 மணி நேரம் தொடர்ச்சியாக கிளாஸ் எடுக்கும்போது நான் காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி நேரம் மட்டும் தான் இடையில பிரேக் விடுறேன். அப்போ பிரேக் விடும்போது என்ன செய்யலாம்? வயசான காலவங்க மத்தியானத்தில் சாப்பிட்டோன்னா ஒரு சில பேர் தூக்கம் வரும், தூங்குன்னு நினைப்பாங்க. அது தூங்கும்போது நாங்கள் எடுக்கிற கிளாஸஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதில் மெயினாக நான் கொடுத்ததுக்கெல்லாம் பேசிக். இந்த பேசிக்கெலாம் என்ன செய்யணும்? முதல்ல காரங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும், கட்டம்னா என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற பொழுது நீங்கள் ஒரு 5 நாள் வகுப்பு 10 நாள் வகுப்பில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, அதனால தெரிஞ்சுக்கணும். 10 நாள் வகுப்பில் நீங்கள் என்ன செய்ய மிச்சப்படுத்துறீங்க. இந்த 10 வகுப்புகளை நீங்கள் நேரடியாக வரும்போது 10 நாளுடைய இப்போ நவீன காலத்தில் 10 நாள் வகுப்பு உங்களுக்கு 10 நாட்களை வந்து உங்களுக்கு மிச்சப்படுத்தப்படுகிறது. அதை விட ரொம்ப முக்கியம், ஓய்வு நேரங்களில் உங்கள் வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா ஜோதிடம் என்பது ரிலாக்ஸாக படிக்கிறது. ஏன்னா 5-9ங்கிறது ரிலாக்ஸேஷன், ஜாலியாக இருக்கிறது. ஜோதிடத்தை ஜாலியாக தான் படிக்கணும், அப்படியே உருத்தட்டக்கூடாது. இந்த கிரகங்கள் எது படித்தாலும் சிம்பிளாக இண்டிவிஜுவலாக அப்படியே ஆத்மார்த்தமாக உள்ளே வரணும். யதார்த்தமாக படிக்கிற மாதிரி படிக்கணும். உங்களுக்கு ஒரு பிடிச்ச சினிமா, உங்களுக்கு ஒரு பிடிச்ச பாட்டு, எவ்வளோ ஆத்மார்த்தமாக நீங்கள் எப்போ கேட்டாலும் உங்கள் வாய் வந்து ஹம்மிங் பண்ணிகிட்டே இருக்கோ, உங்களுக்கு ஒரு பிடிக்கும் பொழுது ஏன்னா அந்த விஷயத்தை பிடிச்சி ரசித்து செய்கிறீங்க. அதனால் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டாக போகுது. ஆனால் பிடிக்காத விஷயத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சலிப்பு தட்டிடுது. அப்போ எதையுமே ரசித்து செய்யணும். அஸ்ட்ராலஜிங்கிறது ரசித்து செய்யக்கூடியது. அப்போ ரசித்து செஞ்சால் தான் உங்களால் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். தயவுசெய்து யூடியூப்பில் பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நாங்கள் முயற்சி பண்ணுறோம். பரவாயில்ல, நிறைய பேர் எங்களுக்கு நீங்கள் தவறுதலான விமர்சனம் கொடுத்தாலே எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா எங்களுக்கு தவறுதல் இல்லாமல் எதுவுமே நாங்கள் நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் மட்டும் இருக்க முடியாது. பாசிட்டிவ் இருக்கத்தான் செய்யும், நெகட்டிவ் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் தயவுசெய்து எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் உங்களுக்கு நான் கொண்டாந்து கொடுக்கும் பொழுது.